பிரேக்ஃபாஸ்ட் டயத்தில் பண்ணியிருந்தேங்க. அதே வந்து ரைஸ் கூட வச்சு சொல்லி சாவல் மாதிரி இன்றைக்கி நம்ம லஞ்சு சாப்பிட்றோம். இதுக்கு நான் வேறு எதுவும் தொட்டுக்கிறதுக்கெலாம் பண்ணலைங்க. நேற்றுக்கு வச்ச சாம்பார் கொஞ்சம் பாக்கி இருக்குது, முருங்கைக்காய் வெண்டைக்காய் சாம்பார். அதை வந்து கொஞ்சம் சாதம் போட்டு சாப்பிட்டுட்டு மெயினாக இந்த சோலை சாவல் தாங்க இன்றைக்கி ஃபுட்டு. செம்மையாக இருக்குங்க, எல்லாேருக்கும் ரொம்ப ஃபேவரேட் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம பண்ணுற சன்னா மசாலா தான், வீட்டில் பண்ண மசாலா, என்டையர்லி வீட்டில் பண்ணது. வீட்டில் பண்ண கரம் மசாலா எல்லாம் போட்டு தான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு மசிச்சு விட்டுருக்கேன். ஸோ அது நல்லா கெட்டித்தனம் கொடுக்கும், கெட்டியாக வரும் கிரேவிங்கிறதுனால. அப்புறம் இந்த கொண்டைக்கடலை வந்து எல்லோரும் சொல்லுவாங்க 8 மணி நேரம் 9 மணி நேரம்லாம் ஊற வைக்கணும் அப்படின்னு. அவசியமே இல்லைங்க. இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, இந்த கொண்டைக்கடலை வந்து திடீர்னு நமக்கு பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இதுக்கு ஒரு டிப் இருக்குங்க. நம்ம வந்து முந்தின நாளே ஊற வைக்கலை, ரெடி இல்லை நம்மக்கிட்ட அப்படின்னா நம்ம கேண்டு ஃப்ரோசன்லாம் வாங்க தேவையில்லை. நம்ம நார்மல் அந்த வெள்ளை கொண்டைக்கடலை பெருசு லக்காங்கொண்டைக்கடலை எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு தடவை நல்லா வெந்நீர் கொதிக்கிற வெந்நீரில் அதை போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் to 45 minutes விட்டுருங்க. வெந்நீரை ஆஃப் பண்ணிவிட்டு தான் அந்த கொதிக்க அந்த சூட்டோடு அதை போட்டு ஒரு 45 minutes ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா குக்கரில் வந்து ஒரு 3, 4, 5 விசில் விட்டுட்டு திருப்பி அதை வந்து ஒரு 1 hour அப்படியே அந்த குக்கரோட சூட்லேயே மூடியே வந்து அப்படியே சோக் பண்ண விட்டுருங்க. அப்படி பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த குக்கரை வச்சு அதை வந்து ஒரு 6-7 விசிலுக்கு வெந்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல சூப்பராக வெந்து சரியான பதத்தில் வந்து கொண்டைக்கடலை ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். சன்னா பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான பதத்தில் இது வந்து நமக்கு ரெடி ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி இது தாங்க லஞ்சு. நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. நானும் முந்தின நாளே பிளான் பண்ணி ஊற வைக்காத அன்றைக்கி இந்த மாதிரி சடனாக இன்றைக்கி தான் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நல்லா ஒர்க் ஆச்சு எனக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா தயிர் சாதம், ஆஸ் யூஷுவல் தயிர் சாதம் சாப்பிடாமல் இருக்க மாட்டோம் நம்ம எதுவாக இருந்தாலும். அதனால் ஃபினிஷிங் டச் வந்து தயிர் சாதம் தான். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், தயிர் சாதத்துக்கு நல்ல சாதத்தை குழச்சி நல்ல தயிர் பால் எல்லாம் விட்டு, நிறைய பால் விட்டு கொஞ்சமாக தயிர் விட்டு இதை நல்லா குழச்சி உப்பு போட்டு பிசைஞ்சிட்டேன். அதில் பெருங்காயம் போட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கேன், நம்ம வேப்பிலை கட்டி இருக்கு இல்லையா, வேப்பிலை கட்டி அதை வந்து நல்லா உதுத்து இதில் போட்டு ஒரு கிளறி